Welcome to Manera's box. இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஒரு பாம்பே ஹல்வா, அதாவது மஸ்கோத் ஹல்வா, கார்ன்ஃப்ளவர் ஹல்வா, எந்த பேர் வேணும்னாலும் சொல்லலாம். நீங்கள் அந்த ஹல்வா எப்படி நமக்கு ரொம்ப ஈஸியாக சுவையாக பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக 2 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். அதில் 1 கப் தண்ணி விட்டு நீங்கள் குக் பண்ணும்போது அது மெல்ட் ஆகி வரும் நமக்கு. அதாவது அந்த கரைஞ்சா போதும், திக்காக வேண்டிய தேவையில்லை. சுகர் கரைஞ்ச உடனே அதில் 1 கப் கார்ன்ஃப்ளவரும் 4 கப் தண்ணியும் விட்டு நான் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு போட்டு நமக்கு நல்லா கலந்து விடலாம். இப்போ ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகும்போது அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும்போது கொஞ்சம் திக்காக தொடங்கும். அப்போது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு நீங்கள் அதில் 1 டேபிள் ஸ்பூன் கீ விடணும். அது கொஞ்சம் திக்கான பிறகு தான் நமக்கு விடணும். அப்போ விட்டுட்டு அந்த கீ கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிறது வரை நீங்கள் ஒன்று கிளறி விடுங்க. நான் கீ விட்டுருக்கேன். நீங்கள் எல்லா கீயும் சேர்த்து போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அதனால தான் நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கிறேன். இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் வேணும் நமக்கு. அப்போ அதுக்காக நான் இப்போ நேச்சுரல் ஃபுட் கலர் எடுத்துருக்கிறேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னால் காமிச்சிருந்தோம் ஃபுட் கலர்ஸ் பற்றி. இது பீட்ரூட்டில் பண்ணது தான். பீட்ரூட் ட்ரை பண்ணி நான் பவுடராக்கி வச்சுருந்தேன். நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துடுங்க நமக்கு ஃபுட் கலர் பண்ணுறது. அப்போ இது ரெட் கலரில் இருக்கும் பீட்ரூட்டு. நான் அது கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஆகிறதுக்காக ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி கூட அதோட கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பிஞ்சு தான் போட்டிருக்கிறேன். அதனால் அந்த ஃப்ளேவர் ஒன்றுமே வராது. நமக்கு கலர் ரெட்டிஷ் இல்லாமல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் கலரு. மஸ்கோத் ஹல்வா நீங்கள் பார்த்துருக்குறீங்க, அது கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதனால தான் நான் இது மஞ்சள் பொடி கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ இதில் எகெயின் 1 மோர் டேபிள் ஸ்பூன் கூட கீ ஆட் பண்ணலாம். நமக்கு எகெயின் அது கலந்து விட்டு அந்த கீ எல்லாம் ஒன்று அப்சர்வ் ஆகணும். அதுவரை நமக்கு கிளறி விடலாம். இதில் லாஸ்ட்டாக, அதாவது நான் 3 டேபிள் ஸ்பூன் கீ டோட்டலாக ஆட் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட் அந்த 3rd டேபிள் ஸ்பூன் கூட விட்டாச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூனும் நான் விட்டுட்டேன். இதெல்லாம் கலந்து விடலாம். இதில் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் இப்போ கொஞ்சம் கேஷ்யூ நட்டு, பதாமும் அது சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி போடுறேன். நான் கொஞ்சம் அதிகமாகவே நட்ஸ் போடுறேன். வீட்டில் பிள்ளைங்களுக்கு நட்ஸ் போட்டு ஹல்வா இருந்தாச்சுன்னா நல்லா பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன். உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் போடலாம். உங்கள் கையில் எந்த நட்ஸ் இருக்கிறோ அதை யூஸ் பண்ணாலே போதும். அப்போ எங்கள் மனேராஸ் பாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மனேராஸ் பாக்ஸோட ஓரத்தில் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா பெல் பட்டன் வரும். அது கூட கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆல்னு சொல்கிற ஆப்ஷன் வரும். அது கூட கிளிக் பண்ணால் மட்டும்தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஷாப்பில் எல்லாம் மஸ்கோத் ஹல்வாய்க்கு அவங்க ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறது ரோஸ் எசன்ஸு எல்லாரோட கையிலையும் அவைலபிளாக இருக்காது. அதனால் ஈஸியான அந்த ஏலக்காய் பொடியை நான் போடுறேன். எல்லாருக்கும் சிம்பிளாக இருக்குது. அதனால தான். அப்போ உங்களுக்கு எந்த எசன்ஸ் வேணுமோ அதே நீங்கள் போட்டாலே போதும். இப்போ எல்லாம் கலந்து விட்டு நீங்கள் பார்க்குறீங்க, அதெல்லாம் நல்லா ரோலாகி வருது நமக்கு. அதாவது நம்ம பேன்லேருந்து ஒட்டாமல் இப்படி ரோலாக வரணும். அதுதான் கரெக்டு பாகம். இது நமக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் அவ்வளோதான் ஆகும். அதை விட அதிகமாக ஆகாது உங்களுக்கு. அதனால் நல்ல ஃபாஸ்ட்டாக நமக்கு சிம்பிளாக வீட்டிலே பண்ணலாம். நமக்கு ஷாப்பில் போய் இது வாங்க வேண்டிய தேவையே இல்லை. நமக்கு நல்ல ஹெல்த்தியாக வீட்டில் பண்ணி எடுக்கலாம். அப்போ நல்லா வந்திருக்கு. இது நமக்கு இனி நமக்கு ஏதாவது ஒரு பிளேட்டில் அல்லது ட்ரேயில் ஏதாவது நீங்கள் மாற்ற வேண்டியது தான். இது நான் இப்போ இது மாதிரி ஒரு கேக் டின்னில் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு கீ அல்லது பட்ரு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இது ஊற்றி வச்சாச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எடுக்கும்போது ஈஸியாக வரும். உங்களுக்கு நல்ல ஸ்லிப்பாக அப்படியே வரும். அதனால தான் நான் அதில் ஊற்றிருக்கிறேன். இப்போ இது நல்ல கூலான பிறகு நமக்கு தட்டி ஒன்று அதை நமக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நல்ல கூலாகிறது வரை நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்போ கூலாகி நான் கொண்டு வந்திருக்கிறேன். தட்டி நல்ல கிளாஸியாக இருக்கிற பார்க்குறீங்க. திருப்பி போடுறேன். நான் கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இது ரொம்ப சுவையாக இருக்கும். நான் இப்போ 3 டேபிள் ஸ்பூன் தான் கீ எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக கீ வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட எடுக்கலாம். ஆனால் 3 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது இப்போ நான் சுகர் கூட 1 கப் கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப் சுகர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இவ்வளவும் வேண்டாம், எங்களுக்கு குறைவாக போதும் அப்படின்னா குறைவாக எடுக்கலாம். ஆனால் நமக்கு ஹல்வாவுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா இருக்கும். அதனால தான் நான் ஒரு 2 கப் எடுத்துருக்கிறேன். அப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க. அப்போ ரொம்ப சுவையானது, ஈஸியாக நமக்கு வீட்டிலே பண்ண முடியும். நீங்கள் எல்லோரும் இது ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.